வெல்கம் டு ஜேகே லேர்னிங். நம்ம அடுத்து பார்க்க போகிறது மாறுபட்ட எழுத்துக்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்தல். ஆட் ஒன் அவுட் லெட்டர்ஸ் வேர்ட்ஸ். இவ்வகையில் 4 எழுத்துக்கள் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவற்றுள் எவையேனும் 3 எழுத்துக்கள் வார்த்தைகளுக்கிடையே மட்டும் பொதுத்தன்மை இருக்கும். மீதமுள்ள ஒரு எழுத்து வார்த்தையானது தொடர்பின்றி இருக்கும். அந்த தொடர்பற்ற எழுத்து வார்த்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதில் என்னென்ன வகைகள் இருக்குன்னு போட்டிருக்காங்க, ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏதேனும் ஒரு பொதுத்தன்மை கொண்ட 3 வார்த்தைகள் மற்றும் மாறுபட்ட வார்த்தைகளை கொண்டு அமையும் வினாக்கள். இவ்வகையை பொறுத்தவரையில் அனைத்து பாடங்களை பற்றிய இடைநிலை கல்வி அளவில் அடிப்படை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். தமிழில் நூலாசிரியர் பெயர்கள், புகழ்பெற்ற நூல்கள், காப்பியங்களின் கதாபாத்திரங்கள் எக்ஸெட்ரா இந்த மாதிரி தமிழில் கொடுப்பாங்க. ஆங்கிலத்தில் வவல்ஸ், கான்சனன்ட்ஸ், ஆர்டிகல்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஆங்கில எழுத்துக்களின் இடமதிப்பு, இடமிருந்து வளம் மற்றும் வளமிருந்து இடம் இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. அறிவியலில் சயின்ஸில் பொருட்களின் தன்மை, பொருட்களின் நிலைகள், விஞ்ஞானிகளின் பெயர்கள், தாவரங்கள், விலங்குகள், தொடர்புடைய படிப்புகள், கண்டுபிடிப்புகள் எக்ஸெட்ரா இந்த மாதிரி இருக்கும். சமூக அறிவியலில் வரலாற்று நிகழ்வுகள், போர்கள், உடன்படிக்கைகள், திட்டங்கள், பேரரசுகள் எக்ஸெட்ரா. இதே குடிமையியலில் முதல்வர்கள், பிரதமர்கள், குடியரசுத் தலைவர்கள், சட்டப்பிரிவுகள், அரசு திட்டங்கள், சமீபத்திய தகவல்கள் எக்ஸெட்ரா. புவியியலில் நாடுகள், மாநிலங்கள், தலைநகரங்கள், ஆறுகள், மலைகள், கோள்கள், முக்கிய இடங்கள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம பொருத்தமானதை கண்டுபிடிக்கணும். பயிற்சிகளை பயிற்சிகளை செய்து பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னு புரியும். என்னென்ன வகைகள் எப்படி வரும்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதை எக்ஸசைஸ் பார்ப்போம். அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ பார்க்கலாமா? கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கோட், டைகர், டீர், கவ் இது எல்லாமே அனிமல்ஸ் தான். ஆனால் இதில் என்ன நமக்கு இப்போ 4ல் எது தொடர்பற்றதாக இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கோட்டு, டியரு, கவ் இதெல்லாம் என்னது? தாவர உண்ணிகள். டைகர் ஊன் உண்ணி, கார்னிவரஸ். அப்போ இது வேறுபட்டது. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். மூன், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர். எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர்லாம் என்னது? கோள்கள். ஆனால் மூன் என்னது? துணைக்கோள்கள். துணைக்கோள். அப்போ 3 தான் கரெக்ட். ZEMB இதில் எல்லாமே ஆல்ஃபபெட் லெட்டர் தான். ஆனால் இ என்னது? வவல்ஸ். அது தனிப்பட்டது, அதனால் இ. AEIOU சொல்லுவோம்ல, அப்போ இ. அடுத்து கேலக்ஸி, ஜூபிட்டர், எர்த்து, யுரேனஸ். இதில் ஜூபிட்டர், எர்த்து, யுரேனஸ் எல்லாம் என்னது? கோள்கள். அதே கேலக்ஸிங்கிறது பால்வெளி மண்டலம். அப்போ இது வேறுபட்டது. இதுதான் ஆன்சர். அடுத்து காவேரி, வைகை, கிருஷ்ணா, தாமிரபரணி. இதில் காவேரி, வைகை, கிருஷ்ணா தாமிரபரணி இதில் 3 தமிழ்நாட்டில் ஓடுற ஆறுங்க. ஆனால் கிருஷ்ணா ஆந்திர மாநிலத்தில் ஓடுற ஆறு. அப்போ இது வேறுபட்டது. அப்போ கிருஷ்ணா 3வது ஆன்சர். நெக்ஸ்ட்டு பைசைக்கிள், பஸ், ஏரோப்ளைன், ஷிப்பு. இப்போ இது 3 இதில் 3மே வெஹிக்கல்ஸ் தான். ஆனால் எது தனிப்பட்டதுன்னு நம்ம கவனிக்கணும். இப்போ பைசைக்கிளுக்கு எரிபொருள் எதுவுமே தேவையில்லை. ஆனால் பஸ்ஸு, ஏரோப்ளைன், ஷிப்புக்கெல்லாம் எரிபொருள் இருந்தால் தான் அது மூவ் ஆகும். அப்போது இது வேறுபட்டது. அப்போ பைசைக்கிள். அடுத்து ஊட்டி, ஏற்காடு, சிம்லா, கொடைக்கானல். இதில் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இது 3 தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் சிம்லா வட இந்தியாவில் இருக்குது. அப்போ சிம்லா. அயன், அலுமினியம், மெர்க்குரி, கோல்டு. இப்போ அயன், அலுமினி, கோல்டு இதெல்லாம் என்னது? திட உலோகங்கள். மெர்க்குரி திரவ உலோகம். அப்போது மெர்க்குரி. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், டிசம்பர் எல்லாமே மாதங்கள் தான். ஆனால் ஜூனில் 30 டேஸ் இருக்கும். ஜூலை, ஆகஸ்ட், டிசம்பர்லாம் 31 டேஸ் இருக்கும். அப்போ ஆன்சர் ஜூன். ஆனியன், காலிஃப்ளவர், ரேடிஷ், பொட்டேட்டோ. இப்போது இது எல்லாமே வெஜிடபிள்ஸ். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுனா ஆனியன், ரேடிஷ், பொட்டேட்டோ இது 3ம் மண்ணுக்குள்ளேருந்து வரும். ஆனால் காலிஃப்ளவர் வெளியே காய்க்கும். அப்போது காலிஃப்ளவர்.
AYC EUG MMO IQJ. இப்போ இது என்ன வேறுபாடுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ AC இடையில B விட்டுருக்காங்க, EG இடையில F விட்டுருக்காங்க, MO இடையில N விட்டுருக்காங்க, இங்கே இங்கே ஜேவே கொடுத்துருக்காங்க, இடையில எதுவும் விடலை. அப்போ இதுதான் ராங்கான பேர். அப்போ ஆப்ஷன் 4th இது ராங்கான பேர். அடுத்த கொஸ்டின், K12M G9I P17R E6G. இப்போ இது எப்படி வந்திருக்குன்னா, K12M கொடுத்துருக்காங்க. இப்போது K12M ஏன் 12 கொடுத்துருக்காங்கன்னா, எல்லுக்கு பதிலாக அதனுடைய நம்பரு 12ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு G9I G இங்கே 8 தான் வரணும், அவங்க 9 கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் நாம் பார்ப்போம். அப்போ எது சரி எது தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். P17R, Pக்கு அப்புறம் Q வரணும், அதனுடைய நம்பர் 17R. அப்போ இந்த இதுவும் கரெக்டு. E6G E6G. அப்போது இந்த ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தான் ராங்கானது. அப்போது இதுதான் மாறுபட்டது. இதனுடைய இதுதான் நம்மள ஆன்சர்னு டிக் பண்ணணும். அடுத்து HJMQ PRTX MORV IKNR. இப்போது HJ இப்போ அது எப்படி கொண்டு வந்திருக்காங்க, ஹெச்சில் வந்து 2 நம்பரை ப்ளஸ் பண்ணால் IJ, அப்போ +2. அடுத்து ஜேலேருந்து M எப்படி வந்திருக்கும், 1 2 3, அப்போ 3 நம்பர் ப்ளஸ் பண்ணால் M. இப்போ எம்லேருந்து Q 1 2 3 4, அப்போ 4 நம்பர் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே பேட்டர்னாக மற்றதும் இருக்கா நம்ம செக் பண்ணணும். Pலேருந்து Q R, இப்போ 2 நம்பர். Rலேருந்து T 1 2 தான் வருது, +2. Tலேருந்து X 1 2 3 4 நம்பர் வருது. நம்ம அடுத்து பார்ப்போம். எம்லேருந்து ஓக்கு MO 1 2, ஓலேருந்து ஆர்க்கு 1 2 3, ஆர்லேருந்து வீக்கு 1 2 3 4. அப்போது அடுத்த கொஸ்டின், அடுத்தது ஐலேருந்து கேக்கு 1 2, அப்போ +2. கேலேருந்து என்க்கு 1 2 3, என்லேருந்து ஆர்க்கு 1 2 3 4. அப்போது இந்த 3மே கரெக்ட் பேட்டர்னில் இருக்குது, இது மாறுபட்டு இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர், செகண்ட் ஆன்சர் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், D10F G20M K22M P36T. இது எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, கொஸ்டின் D10F G20M K22M B36T. இது எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். D10F, இங்கே Dயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4, Fோடது 6, அப்போ 4 6 10, அப்போ D10F கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு G20M, இதை கண்டுபிடிப்போம். G20M, Gயோட வேல்யூ என்னது, 7, Mோட வேல்யூ 13, அப்போ 20. இதுவும் கரெக்ட். K22M K22, அடுத்து K22M, Kவோட வேல்யூ எவ்வளவு, Kவோட வேல்யூ 11,
அப்போது எம்மோடது 13. அப்போது இதனுடைய மதிப்பு என்னது 24. இப்போ இது ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். P36T. Pயோட வேல்யூ 16, Tயோடது 20. அப்போது 36. அப்போது இதுதான் ராங்காக இருக்குது, வேறுபட்டு இருக்குது. அப்போது இதனுடைய ஆன்சர் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சண்டிகர், சென்னை, கொல்கட்டா, பெங்களூர். இதில் மூணுக்கும் இது மூணும் ஒரு கேபிட்டல் உடையது. ஆனால் சண்டிகருக்கு மட்டும் 2 கேபிட்டல். என்ன ஸ்டேட்டுனா பஞ்சாபும் ஹரியானாவும் சண்டிகர் அதனுடைய கேபிட்டல். அதனால் இதுதான். நெக்ஸ்ட் அடுத்து டெலிஃபோன், செல்ஃபோன், டெலிவிஷன், டெலிஃபேக்ஸ். இதில் டெலிவிஷன் மட்டும்தான் தகவல் தொடர்பு சாதனம், அதாவது நம்ம பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது, மற்றதெல்லாம் நம்ம பேசுகிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறது. அப்போது டெலிவிஷன். நெக்ஸ்ட்டு பஸ், ஹவர்கிராஃப்ட், ஷிப்பு, சேட்டலைட். இதில் சேட்டலைட்டுங்கிறது செயற்கைக்கோள், மற்றதெல்லாம் பயணம் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஹவர்கிராஃப்ட்டுங்கிறது என்னென்னா மிதவை படகு, அதனால் நமக்கு மாறுபட்டது சேட்டலைட். மாஸ்கவ், நியூயார்க், பாரிஸ், நியூ டெல்லி. இதில் நியூயார்க்கு தான் வேறுபட்டது, ஏன்னா அது யுனைடெட் ஸ்டேட். அடுத்த கொஸ்டின். AFLQWZDI. இப்போது ஏக்கும் எஃப்க்கும் இடையில எத்தனை இருக்குது? BCDE. அப்போ 4 எழுத்து இருக்குது. எல்லுக்கும் கியூவுக்கும் இடையில என்ன இருக்குது? MNOP. அப்போ இதுலேயும் 4 இருக்குது. WZ. இதுக்கு 2க்கும் இடையில என்னென்ன இருக்குது? XY தான் இருக்குது, 2 எழுத்து தான் இருக்குது. DI, EFGH. இப்போ இதுக்கும் 4 இருக்குது. அப்போ எது மாறுபட்டது? WZ. இப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். X/Z, A/D, R/T, D/F. எக்ஸுக்கும் இசட்டுக்கும் இடையில என்ன இருக்குது? ஒய் இருக்குது. அப்போ XYZ. ஏக்கும் டிக்கும் இடையில ABCD 2 எழுத்து இருக்குது. ஆருக்கும் டிக்கும் RST. டிக்கும் எஃப்க்கும் DEF. அப்போது மற்றது 3க்கும் ஒரு எழுத்து இடையில இருக்குது, ஆனால் இதுக்கு மட்டும் 2 எழுத்து இடையில இருக்குது. அப்போ இது மாறுபட்டது. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். CEDF, GIHJ, KLMN, OQPR. இதில் CDEF. அப்போ இந்த 2 எழுத்தும் மாறி வந்திருக்கு. GIHJன்னு வரணும், இந்த எழுத்து மாறி இருக்கு. ஆனால் இதில் KLMN கரெக்டாக ஃபார்மில் வந்திருக்கு. அப்போ இது மாறுபட்டு இருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். DFI, JLP, KMQ, SUY. இப்போது டிக்கும் எஃப்க்கும் எத்தனை நம்பர்ஸ் இடையில இருக்குது? EF 2 நம்பர். இப்போ எஃப்க்கும் ஐக்கும் 1 2 3. அப்போ 3. இப்போ ஜேக்கும் எல்லுக்கும் J 1 2. இப்போ எல்லுக்கும் பிக்கும் 1 2 3 4. அடுத்து கேக்கும் எம்முக்கும் KLM 1 2. எம்முக்கும் கியூக்கும் 1 2 3 4. இப்போ எஸ்ஸுக்கும் யூக்கும் 1 2. யூக்கும் ஒய்க்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4. அப்போ +4. அப்போ எது ராங்கான ஆன்சர்? இதுதான் மாறுபட்டு இருக்கு. இப்போது
DFI தான் மாறுபட்டது. அடுத்து திலக், கோகலே, நேரு, காந்திஜி 4 பேருமே விடுதலை போராட்ட வீரர்கள். திலக் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தீவிரவாத தலைவர். மொத்தம் 3 பேரும் மிதவாத தலைவர்கள். இப்போது ஆன்சர் திலக். அடுத்து பரம்வீர் சக்ரா, பாரத் ரத்னா, பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் இது எல்லாமே விருதுகள் தான். இதில் பரம்வீர் சக்ரா வந்து பாதுகாப்பு துறையில் வீரதீர செயல்களுக்கான உரிய விருது. மற்ற 3ம் சேவை விருதுகள். அப்போ பரம்வீர் சக்ரா இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கொச்சி, விஷாக், மும்பை, டுட்டிகான். இதில் மும்பையில் துறைமுகமும் இருக்குது, மாநில தலைநகரமும் இருக்குது. மற்ற 3ம் துறைமுகம் இருக்குது. நெக்ஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா, சவுதி அரேபியா, இங்கிலாந்து, இந்தியா. இதில் இங்கிலாந்து ஒரு தீவு. தீவுன்னா என்ன? 4 புறமும் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதியை தான் தீவுன்னு சொல்லுவோம். அப்போ இங்கிலாந்து. இப்போது BCD ஒரு லெட்டர் விட்டு போட்டிருக்காங்க. EFG இங்கேயும் ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. HIJ வரணும், இங்கே K கொடுத்துருக்காங்க. KLM அப்போது HIJ வரணும், இங்கே J இல்லாமல் K கொடுத்துருக்காங்க. அப்போ இது மாறுபட்டது. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு CEHM, MORB, JLOS, QSVZ. இப்போது சிக்கும் ஈக்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்குது? DE +2. ஈக்கும் ஹச்சுக்கும் EFGH 3 நம்பர். இப்போது ஹெச்சுக்கும் எம்முக்கும் IJKLM 5 நம்பர். இப்போ இதே பேட்டர்னில் வருதான்னு பார்ப்போம். எம்முக்கும் ஓக்கும் 1 2, ஓக்கும் ஆர்க்கும் 1 2 3, ஆருக்கும் வீக்கும் 1 2 3 4. அப்போ அடுத்தது பார்ப்போம். ஜேக்கும் எல்லுக்கும் 1 2, எல்லுக்கும் ஓவுக்கும் 1 2 3, ஓவுக்கும் எஸ்ஸுக்கும் 1 2 3 4. இப்போ +4. நெக்ஸ்ட்டு கியூக்கும் எஸ்ஸுக்கும் 1 2, எஸ்ஸுக்கும் விக்கும் 1 2 3, இசட்டுக்கு விலேருந்து இசட்டுக்கு 1 2 3 4. அப்போது இதில் எது மாறுபட்டிருக்கு? ஃபஸ்ட் ஆன்சர் தான் மாறுபட்டிருக்கு. ஏன்னா 2 இதில் 2 3 5 மற்றதுல எல்லாம் 4 இருக்குது. அப்போது இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு CRY, IBY, TRY, STY. இதில் CRY, TRY, STY இது 3மே ஒரு செயலை குறிக்கிறது. ஆனால் IBYங்கிறது தாவர பேரினம், அது வந்து படற்கொடி வகையை சார்ந்தது. அதை தான் IBYன்னு சொல்கிறது. அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு PKJQ, WDBY, RIGT, FUSH இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். P இங்கே பாருங்கள், P இங்கே இருக்குது, Q இருக்குது. அப்போ Pக்கும் Qக்கும் இடையில என்னது? +1. நெக்ஸ்ட்டு JK ரிவர்ஸில் போயிருக்கு. JK இப்போது இதுக்கு இடையில 1 நம்பர் +1. அடுத்து WY 1 2 இங்கே +2. DB ரிவர்ஸில் இருக்குது. அப்போது 1 2. அடுத்து RT
R1 2 plus 2 IG HG அப்போ plus 2 FH Fக்கும் Hக்கும் plus 2 US 1 2 அப்போது மற்றது எல்லாத்துலேயுமே +2வும் கீழே வந்திருக்கு. ஆனால் இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் +1 வந்திருக்கு. ஒரு நம்பர் மட்டும்தான் ஸ்கிப் ஆகி வந்திருக்கு. அப்போ ஆன்சர் PKJQ. என்ன சொல்லணும்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.